விச சாராயத்திற்கு எதிராக அண்ணாமலை எடுத்த அதிரடி முடிவு. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? தமிழகத்தில் நடந்த கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரம் குறித்து பல எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்தனர். தமிழக அரசை கண்டித்து தமிழக பாஜக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இருப்பினும் காவல்துறையினர் பாஜகவினரின் ஆர்ப்பாட்டத்தை முடக்கி தமிழக பாஜகவின் மாநில துணைத் தலைவர் கனக சபாபதி, மாநில துணை பொதுச் செயலாளர் AP முருகானந்தம், மாநில பொருளாளர் SR சேகர் மற்றும் நிர்வாகிகள் ஆகியோரை கைது செய்தனர். இதுகுறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பதிவில், தமிழகம் முழுவதும் ஆறாக ஓடும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க திமுக அரசு தனது நிர்வாக தோல்வியை மறைக்க கள்ளச்சாராய விற்பனையை எதிர்த்து தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சகோதர சகோதரிகளை முடக்குவதிலேயே கவனமாக இருக்கிறது. கோவையில் இன்று நடைபெறவிருந்த ஆர்ப்பாட்டத்தை முடக்க கோவை மாவட்ட தலைவர் திரு ரமேஷ்குமார் மற்றும் பாஜக சகோதர சகோதரிகள் மற்றும் பொதுமக்களை கைது செய்திருக்கிறது திமுக அரசு. 50க்கும் அதிகமான உயிர்களை பறிகொடுத்தும் தற்போது வரை இதற்கு பொறுப்பான மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சரை முதலமைச்சர் MK ஸ்டாலின் பதவி நீக்கம் செய்யவில்லை. நிர்வாக தோல்வியால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு தார்மீக அடிப்படையிலான பொறுப்பேற்பதை கூட முதலமைச்சரால் மேற்கொள்ள முடியவில்லை என்றால் பொதுமக்கள் மீது முதலமைச்சர் மற்றும் திமுக அரசின் அக்கறை என்ன? எதிர்க்கட்சிகளின் குரலை முடக்க ஜனநாயகத்திற்கு விரோதமாக திமுக செய்யும் முயற்சிகள் பலிக்காது. தமிழகம் முழுவதும் திமுக ஆதரவோடு நடைபெற்று கொண்டிருக்கும் கள்ளச்சாராயம், கஞ்சா உட்பட சட்டவிரோதமான போதைப் பொருட்கள் புழக்கத்தை முழுவதுமாக நிறுத்தும் வரையில் தொடர்ந்து போராடுவோம் என்று பதிவிட்டிருந்தார். அதேபோல் அமமுக தலைவர் TTV தினகரன் விசச்சாராயத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்தார். அதன்பின் TTV தினகரன் செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது, இந்த சம்பவம் ஆட்சியாளர்களின் தோல்வியை பிரதிபலிக்கிறது. வருத்தமான விஷயம் என்னவென்றால் காவல் நிலையத்தில் அருகே விசச்சாராய வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் பொதுவெளியில் புலம்பியதை நாம் பார்த்திருக்கிறோம். தினமும் தூங்கி எழுந்தால் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்றும் நிர்வாகிகளின் நடவடிக்கைகள் எனக்கு பயத்தை தருகிறது என்று முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியாளரின் பேட்டியை பார்த்தோம். இது முழுக்க முழுக்க ஆளும் கட்சியின் அராஜகம்தான். இனியாவது தமிழ்நாட்டில் விசச்சாராய சாவு நடக்காமல் அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் வரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது தமிழ்நாட்டில் உள்ள அனைவரின் கோரிக்கை. இதற்கு முதலமைச்சர் அவர்களும் மதுவிலக்குத்துறை அமைச்சரும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். தமிழக அரசுதான் காரணம் என்று மக்களே கூறுகிறார்கள். CBI விசாரணை நடைபெற்றால் மட்டுமே தமிழக அரசின் உண்மையான நிலவரம் தெரிய வரும். முதலமைச்சர் ஸ்டாலின் 10 லட்சம் நிவாரணம் கொடுத்தது மக்கள் மத்தியில் பல கேள்விகளை எழுப்பியது. இது தவறான முன் உதாரணமாக மாறக்கூடாது என்று பேசியிருந்தார். இந்த விசச்சாராய விவகாரம் குறித்து பல எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தியும் விசச்சாராய சம்பவத்திற்கு எதிராக தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை எனவும், இதற்கு இல்லையா சார் ஒரு எண்டு எனவும் சமூக வலைதளங்களில் கருத்துகள் பதிவாகி வருகிறது.